पनीर ஹாய் ஆல். ஸோ பொதுவாவே நான் வந்து ட்ராவல் பண்ணேன் அப்டின்னா, ஸோ அது எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்றது, ஒரு மெமரீஸ் கலெக்ட் பண்றது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது மாதிரி தான் இப்பவும் நாங்க ரீசென்ட்டா வந்து திருப்பதி வந்து நாங்க போயிருந்தோம். ஸோ அது ஒரு 4 டேஸ் வந்து நல்லாவே வந்து நாங்க என்ஜாய் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்ப நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஸோ நான் வந்து வியாழக்கிழமை எங்களுக்கு வந்து ஈவினிங் ட்ரெயின் ஏறி இங்க ஒரு 8:30க்குள்ள வந்து நாங்க வந்து திருப்பதி வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ நாங்க எங்க தங்க போறோம் அப்டின்னா, இங்க வந்து ஸ்ரீனிவாசத்துல தான் வந்து நாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரூம் புக்கிங் எல்லாமே வந்து நமக்கு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம புக் பண்ணிரணும். அங்க போயிட்டு வந்து ஆஃப்லைன்ல வந்து நீங்க புக்கிங் உங்களுக்கு ரூம் வேணும் அப்டின்னா, அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆகும். பட் கிடைக்கும். பட் என்ன அப்டின்னா, டைம் டிலே ஆகும். ஸோ உடனே வந்து நமக்கு வந்து கிடைக்கிற மாரி ஆப்ஷன்லாம் இல்ல. ஒன்லி வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் வந்து அதுவும் வந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே வந்து நம்ம புக் பண்ணிரணும். ஸோ நாங்களும் அதே மாதிரி தான் புக் பண்ணி ஸோ நமக்கு ரூம்க்கு வந்து வந்தாச்சு. ஸோ ஆஃப்டர் வந்து ஒரு ட்ராவல் பண்ணதுல. ஸோ மார்னிங் வந்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்டின்னா, சீக்கிரமா கிளம்பணும் அப்டின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு 4க்கெல்லாமே வந்து எல்லாரையும் நான் எழுப்பிட்டேன். ஸோ இப்ப நாங்க வந்து நடந்து தான் வந்து நாங்க வந்து திருமலாக்கு வந்து போறோம். ஸோ இப்ப திருப்பதியிலருந்து நம்ம 2 வழியில வந்து நம்ம போலாம் திருமலாக்கு. ஸோ ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்ரீவாரிமெட்டு, இன்னொன்னு வந்து அலிப்பிரி. ஸோ இந்த 2 பாதையில வந்து எது வந்து ரொம்ப வந்து ஷார்ட்டஸ்ட் வே அப்டின்னா, இந்த ஸ்ரீவாரிமெட்ட தான் வந்து ரொம்பவே ஷார்ட்டா வந்து நம்ம போயிடலாம். இந்த ஸ்ரீவாரிமெட்ட தான் ரொம்பவே ஷார்ட்டஸ்ட் ரூட் டூ திருமலா பை வாக். ஸோ நாங்க வந்து காலையிலேயே வந்து கிளம்புனனால, நாங்க 6:30க்கு எல்லாமே வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்க கீழ வந்து நமக்கு வந்து ஃப்ரீ லக்கேஜ் சென்டர் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வரதா இருந்தீங்க அப்டின்னா, அங்க நீங்க லக்கேஜ போட்டுட்டு, ஸோ அவங்க மேல எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ நாமளும் வந்து ஃப்ரீயா, பொறுமையா வந்து நடந்து போலாம். ஸோ இங்க வந்து நமக்கு வந்து ஃப்ரீ தரிசனா டோக்கன் வந்து குடுப்பாங்க. ஸோ இப்ப நீங்க யார் யாரெல்லாம் நடந்து போறீங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டோக்கன்ஸ் வந்து குடுப்பாங்க. அதுவும் வந்து பெர் டேக்கு வந்து ஒரு 50,000 ஸோ அந்த மாரி தான் வந்து டோக்கன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ என்ன பெஸ்ட்டு அப்டி பார்த்தீங்கன்னா, நீங்க காலையிலேயே வந்து நீங்க வந்து கிளம்பிடுங்க. ஸோ கொஞ்சம் நேரமாச்சு அப்டின்னா, ஸோ டோக்கன்ஸும் வந்து காலியாயிடும். அப்புறம் அஸ் யூசுவல் நீங்க வந்து அங்க மேல போயிட்டு தான் நீங்க வந்து டிக்கெட் இல்லாம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நாங்க வந்து கிளம்புனதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்க அப்டின்னா, டோக்கன்ஸ் வந்து வாங்கிரணும் அப்டின்னு தான். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2100 படி வந்து நாங்க வந்து ஏறிட்டோம். ஸோ இதில பார்த்தோம் அப்டின்னா, எத்தன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா, மொத்தம் 2358 படி இருக்கு. அதுவும் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ இது நாங்க வந்து அப்ராக்ஸிமேட்டா நாங்க நடந்தோம் அப்டின்னா, 2 டூ 3 ஹவர்ஸ்ல வந்து நாங்க வந்து நடந்துரலாம். பட் இந்த டைமிங் வந்து 6 டூ 6 தான். காலையில 6 மணினா, ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் இந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதில எல்லா ஃபெசிலிட்டீஸுமே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து நாங்களும் வந்து கடைசி ஸ்டெப்ஸ வந்து நாங்க ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே வந்து முடியாம தான் அங்கங்க வந்து நாங்க கொஞ்சம் பொறுமையா தான் வந்தோம். ஸோ 6:30 மணி அப்படியா, ஸோ நாங்க வந்து ரீச் ஆனது வந்து 7:50, 7:55க்கு எல்லாமே வந்து நாங்க ரீச் ஆயிட்டோம். இப்ப நாம வந்து கீழ வந்து லக்கேஜ் வந்து குடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கும் வந்து நமக்கு டைமிங் வந்து இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்டின்னா, ஸோ அங்கேயும் அப்படியே நாங்க லக்கேஜ் வாங்கிட்டு, இப்ப வந்து மேல வந்து நாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்டின்னா, பிஃபோர் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணிரணும். அங்க வந்து ஆஃப்லைன்ல வந்து கண்டிப்பா வந்து டிலே ஆகும். பட் கிடைக்கும். பட் அந்த க்ரவுட பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறது. ஸோ அப்படியே வந்து ஒரு குட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்ட்டுட்டு நாங்க வந்து ஃபைனலா இந்த ராம் பஹிக்ஷா ஸோ இந்த ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இது தான் வந்து கோயிலுக்கு ரொம்பவே பக்கத்துல இருந்துச்சு. ஸோ இத்தன நாள்லாம் எங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்டின்னா, சப்தகிரி, ஜிஎன்சி அப்டின்ட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து கிடைக்கும். இது வந்து கோயிலுக்கு பக்கத்திலேயே கிடைச்சனால ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எங்கேயும் அலைய வேண்டியது இல்லல்ல. ஸோ எங்களுக்கு வந்து 1 ஃப்ளோர்ல 68 வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹100 ரூம் தான். ஸோ நாங்க கீழ வந்து ஸ்ரீனிவாசத்தில ஸ்டே பண்ணோட ரேட்டும் வந்து 100 தான். ஸோ ₹100 வந்து ஒரு 4 பேருக்கு வந்து சஃபிசியன்ட்டா இருக்கும். ஏன்னா 2 கார்ட் குடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதே தான். இது வந்து புது பில்டிங்ன்றனால எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாங்களும் வந்து கிட்டயே இருக்கிறனால ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் இருக்கோம். ஏன்னா அந்த ஜன்னல ஓப்பன் பண்ணி பார்த்தாவே வந்து நமக்கு அந்த கோயில் வந்து முன்னாடி போற அந்த வே வந்து நமக்கு தெரிஞ்சு. ஸோ அத பார்த்த உடனே வந்து செம்ம ஹாப்பி ஆயிட்டேன். நாங்க போன டைம் வந்து அந்த அளவுக்கு வந்து கிரவுட் இல்ல. ஸோ ஃபைனலா எங்க ரொம்பவே ரூம வந்து வந்து நார்மலா தான் கண்டுபிடிச்சாச்சு. இருந்துச்சு. தெரியல சாமி பார்க்கறதுக்கு வந்து எவ்ளோ நேரம் ஆகும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்துட்டுருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து எப்ப அந்த டைமிங் போட்டிருந்தாங்க அப்டின்னா, 12 பிஎம்க்கெல்லாம் வந்து நீங்க சாமி பார்க்கலாம் அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்த உடனே வந்து அதுவும் வந்து செம ஹாப்பி. என்னடா நமக்கு வந்து எல்லாமே வந்து சீக்கிரமா இந்த தடவ நடக்குதே அப்டின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் நாங்க வந்து கூண்டுக்குள்ளலாம் போயிட்டோம் அப்டின்னா, நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 2 நாள் வரைக்கும்லாம் வந்து நான் கூண்டுக்குள்ள இருந்திருக்கேன். ஸோ இப்ப வந்து நாங்க ஒரு அ 3 ஹவர்ஸ்ல வந்து நீங்க வந்து சாமி பார்த்துரலான்னு சொல்றப்போ வந்து, பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த ரூமும் வந்து பக்கத்துல வந்து அன்னச்சத்திரம் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ கோயிலுக்கு நடுவுல இது இருக்கிறனால, ஸோ நாங்க வந்து இந்த ஜன்னல் குடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ புது ரூம்ன்றனால, அதையும் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் மினி ரூம் டூர் ஓகே. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இப்ப நான் ஷோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒரு டேபிள் இருக்கு, 2 சேர் இருக்கு. ஸோ வந்த உடனே திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்தந்த ரேக்ல வந்து நான் வந்து போட்டுட்டேன். ஸோ எப்பயுமே உள்ள வச்சுக்கிறது பிடிக்காது. சரி எப்படியுமே இங்க ஒரு 2 நாள் ஸ்டே பண்ண போறோம்ல. அதனால எல்லாத்தையுமே அப்படி அப்படியே எடுத்து வச்சாச்சு. ஸோ எல்லாருமே லேப்டாப்பும் பார்த்துருப்பீங்க. ஆமா, லேப்டாப்பையும் நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ பக்கத்திலேயே வந்து நமக்கு வந்து அ பாத்ரூம்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு இங்க ஒரு மிரரும் குடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து நீட்டா, கிளீனா, சூப்பரா வந்து மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரூம் வந்து 100 அப்டின்னா யாராவது பிலீவ் பண்ண முடியுதா? இது ஜஸ்ட் 100 தான். ஸோ நமக்கு ஹீட்டரும் அவைலபிளா இருக்கு. யாரோ வந்து ஹீட்டர் போட்டுருக்காங்க. ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே வந்து லைட்டையும் வந்து ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எந்த ஸ்விட்ச் எதுக்கு அப்படின்ற மாதிரி. சரி இப்ப நம்ம போய் வந்து நாங்க வந்து கிளம்பிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாருமே வந்து குளிச்சுட்டாங்க. ஸோ நான் ஒருத்தி மட்டும் தான் வந்து நான் வீடியோஸ் அது இது எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ஃபைனலி நானும் வந்து கிளம்பிட்டேன். ஸோ இந்த அவுட்ஃபிட் தான் வந்து நான் சாமிய வந்து பார்க்க போறதுக்கு வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ என் தம்பியும், என் டாடியும் வந்து மொட்டை போட்டுட்டாங்க. ಬರ್ರಿ ಬರ್ರಿ ಮೇಡಮ್ ಕೊಡೋ ಸರ್ ಅದಿದೆ சம்மன் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அத கொஞ்சம் ஓப்பன் பண்ணீங்கன்னா. யா லட்டு லட்டு லட்டு. ஸோ லட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இதுல எத்தனை லட்டு இருக்கு? எத்தனை லட்டு இருக்கு? 30 லட்டு இருக்கு. விஷ்ணு எப்படி இருக்கு? ஆவி பறக்குது. ஆவி பறக்குதா?
நாங்க அன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 2:30க்கு எல்லாமே வந்து ரூம்ல இருந்து கெளம்பிட்டோம். ஸோ கெளம்பிட்டு, நாங்க கூண்டுல கரெக்ட்டா வந்து ஒரு 3:15க்கு வந்து நாங்க ரீச் ஆயிட்டோம். ஸோ ரீச் ஆயிட்டு, ஸோ எப்டியோ வந்து நமக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லும் வெயிட் தான் பண்ண வைக்க போறாங்க அப்டின்ற ஒரு தாட்ல இருந்தோம். பட் நான் வந்து நெனச்சு கூட பார்க்கல. ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்ல வந்து நாங்க சாமிய பார்த்தோம். என்னால வந்து நம்பவே முடியல இப்ப வரைக்குமே. அதுவும் வந்து ஒரு மேஜிக்கும் நடந்த மாரி இருந்துச்சு. ஸோ நாங்க முன்னாடி போயிட்டுருந்தோம். இன்னொரு ஒரு கியூ போயிட்டுருந்துச்சு. ஸோ அந்த கியூவோட கனெக்ட் பண்ணி கொஞ்சம் சாமியெல்லாம் பார்த்தது வந்து வேற லெவல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஜஸ்ட் 2 மணி நேரத்தில சாமி பார்த்தோம் அப்டின்னா, ஏன்னா கூண்டுக்குள்ள ஒரு 1/2 அன் ஹவர் கூட நாங்க வந்து இருந்ததில்ல. அந்த அளவுக்கு வந்து சூப்பர் தரிசனம் வந்து எங்களுக்கு வந்து அமைஞ்சுச்சு. ஸோ இந்த தடவ. அடுத்த நாள் காலையில வந்து நாங்க வந்து கெளம்பிட்டோம். ஸோ எங்க கெளம்பியிருக்கோம் அப்டின்றது தானே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன் மம்மி ஃபேஸ்ல ஒரு ரணகளும் தெரியுது? நல்லாவே தெரியல. ம். ஏன் அப்படி? கொஞ்சமாவது சிரிக்கலாம். கொஞ்சமாவது சிரிக்கலாம். அதிகம் பண்ணல. ம். நாங்க வந்து இப்போ வந்து மலைய வந்து சுத்தி பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே வந்து நாங்க வந்து பூவையும் வாங்கலான்ட்டு, அங்க பார்த்தோம் அப்படின்னா, மல்லிப்பூ வந்து 1 முழம் வந்து ரூ. 60ன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நாங்க வந்து முல்லைப்பூ வாங்கலாம் அப்படின்ட்டு முல்லைப்பூவையும் வந்து 2 முழம் வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு இப்போ வந்து அந்த மலை ஏறுற அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்து இப்போ நாங்க வந்து போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து ஷார்ட்லி வந்துரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள இன்னொரு வீடியோல திரும்பவும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாடா!